சார் என் பேர் கல்யாணகுமார், விருதுநகர். ட்ரீம் 11 வந்து நம்ம ஐபிஎலுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் 2008 ஆரம்பித்தாங்க. அதில் வந்து கேம் வந்து ஒரு டீம் செலக்ட் பண்ணி விளையாடுறது மாதிரி ஒரு ஆப். அது 2 பேர்லேருந்து குறைஞ்சது 2 பேர் விளையாடுறது, அதிகம் 1,66,00,000 பேர் வரைக்கும் விளையாடுறாங்க. அதில் 20 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இப்போ 4 பேர் விளையாடுற கேமில் 2 பேரோ 3 பேரோ பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரோ 2 பேரோ வச்சு அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க. கம்பெனி ஆட்கள் அவங்களே டூப்ளிகேட் டம்மி பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்ப்ளைண்டில் எழுதியிருக்கேன். ஜாக்கி புச்சுங்கிறவர் ஒரே நாளில் 16,000 விளையாட்டு விளையாடிருக்கார். இப்போ எனக்கே 6 லட்ச ரூபா லாஸ் ஆகிருக்கு. 6 லட்ச ரூபா லாஸ் ஆகி ஒருத்தருக்கு இப்போ 20 கோடி பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதுக்கு வந்து 20 கோடி சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு ஒரு ஓனர் ஹர்ஷிஜின் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு டிஷர்ட் கொடுத்தாரு. அது இல்லை அது வந்து ரிஸ்க்குங்கிறது வேற சார், ஏமாத்துறதுங்கிறது வேற. இது வந்து மோசடி. இப்போ விளையாடுறதுல வந்து அவங்க நேர்மையாக பண்ணாங்கன்னா ஓகே. ஆனால் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே வந்து டோட்டல் மிஸ்டேக் வருது. இப்போ அதில் நான் வின் பண்ணியிருக்கிறது ஒரு 50 கேம் விளையாண்டுருப்பாரு. அதை மட்டும் கவுண்ட் பண்ணால் 45, 40ன்னு டோட்டல் மிஸ்டேக் வருது. அப்படிங்கிறத மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அந்த ஆப்பே மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அதான் நீங்கள் வந்து இந்த தடவை 11 பேருக்கு ஒவ்வொரு கோடி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 11 கோடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே மேக்ஸிமம் போயிடும், அவங்களே எடுத்துக்கிறாங்க. அப்படிங்கிற போது பப்ளிக்கோட மணி போகுது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் லெவலில் மோசடி நடக்கிறதா ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ சம்மந்தமாக பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமான பேசக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 அப்ளிகேஷன் மேலே தான் அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஸோ ட்ரீம் 11 அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும், ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ எத்தனை அப்ளிகேஷன் இருந்தாலும் அதில் டாப்பாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி வந்து ட்ரீம் 11. ஸோ ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் 2010 நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதையும் ப்ளஸ்ஸு இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸையும் மைனஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நல்ல வின்னிங்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ளஸ் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லினே சொல்லலாம். ஸோ எத்தனை அப்ளிகேஷன் இருந்தாலும் ட்ரீம் 11 வந்து ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷனை சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் வந்து ட்ரீம் 11 பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் கண்டினியூவாக. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த அப்ளிகேஷனில் ஒரு மோசடி நடக்குதா அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ பர்டிகுலராக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இதில் யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா மெகா கான்டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த 2 கோடி 1.5 கோடி 3 கோடி அந்த மாதிரியான ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 59 ரூபா கொடுத்துருக்காங்க என்ட்ரி ஃபீஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 20 டீம் வரையும் இப்போ மேக் பண்ணலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 11 டீம் தான் மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 டீம் வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து இதில் விட்ராயல்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ முன்னாடிலாம் விட்ராயல் நீங்கள் பண்ணிங்கனாக்கா மேக்ஸிமம் வந்து 3 நாள் வரையும் விட்ராயல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் மேட்ச் வின்னிங் ரிசல்ட் கூட பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வின்னிங்ஸே அந்த அப்ளிகேஷனில் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ணுறாங்க. நீங்கள் விட்ராயல் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட்லேயே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேறு எந்த அப்ளிகேஷனுமே இதில் வந்து விட்ரால் கொடுக்குறதில்ல. ஸோ அதனால தான் நம்ம ட்ரீம் 11 பேஸ் பண்ணி மட்டும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டதுன்னா, ஆப் வந்து ரன் ஆன பிற்பாடு நிறைய வந்து நார்த் இந்தியன்ஸ் பீப்புள் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபேவராக தான் போயிட்டுருக்கு. இந்த அப்ளிகேஷனில் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆன பிற்பாடு வின் பண்ணுறாங்க, அவங்க எடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஒரு மேட்ச் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த கான்டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆன பிற்பாடு லைனப் முடிஞ்ச பிற்பாடு யாருமே அந்த டீம் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் டீம் அதில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த காலம் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் டீம் வந்து குமார் அப்படின்னாக்கா அந்த கேல போய்ட்டு நீங்கள் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் போய்ட்டு உங்கள் டீமை நீங்கள் ஷோ ஆகும். அந்த டிஜிட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோட டீமை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் வர்றாங்களோ அந்த டீம் அதில் இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு வேளை வந்து நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் டீம்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆன பிற்பாடு 100% இதில் எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு இது மூலிமா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த எடிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுற விஷயம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த பேஜ். ஸோ இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்ஸ் பார்த்துக்கலாம். இது பாருங்கள், டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணதில் பாருங்கள் உங்கள் டீம்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். நீங்கள் டீட்டெயிலாக வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லவே இல்லைங்கிறத மெயினாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு.
இதில் போய்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி ஷுவராக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10 ஃபார்மெட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 7-4 ஃபார்மட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது 7 பிளேயர் ஒரு டீம் சைடும் 4 பிளேயர் ஒரு டீம் சைடும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காம்படிஷனுங்கிறது அதிகமாகி போச்சு. இந்த அப்ளிகேஷனோட யூசர்ஸும் அதிகமாகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு விஷயமா இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி 7x4 ஃபார்மெட் மேக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 11 டீம் தான் நீங்கள் மேக் பண்ண முடியும், கான்டெஸ்ட் ஜாயின் பண்ண முடியும். ஒரு மெகா கான்டெஸ்ட்லங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டீம் சைடு 10 பிளேயரும் இன்னொரு டீம் சைடு ஒரு பிளேயரை சூஸ் பண்ணலாங்கிற மாதிரி வந்த பிற்பாடு ஆல்மோஸ்ட் ஒரு 20 டீம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 20 டீம் அதிகமாக மேக் பண்ணும்போது நிறைய பாசிபிலிட்டிஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ எல்லா டீமே உங்களுக்கு வின்னிங்ஸில் வரும்னு சொல்ல முடியாது. 20 டீம் மேக் பண்ணிட்டீங்கன்னா 20 டீமில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 டீம் 6 டீம் தான் வரும். பர்ஃபெக்டாக ரிஸ்க்காக போடும்போது சம்டைம்ஸ் அந்த ரிஸ்க் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். பட் அதை தாண்டி வந்து வின்னிங்ஸுங்கிறது வின் பண்ணுறவங்க யாருமே வந்து பேமெண்ட் இதுவரை ஏமாத்துறது போகிறது அந்த மாதிரி நடந்ததாக இல்லை. மோசடின்னு இதில் ஒரு விஷயத்துக்கு வேலையே கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து ப்ளே பண்ண சொல்லி அவங்க யாருமே சொல்லலை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து ஃபேண்டசி எல்லாமே பேன் பண்ணாங்க. பேன் பண்ணும்போது பர்டிகுலராக அந்த ஃபேண்டசி அப்ளிகேஷன் எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னா ஃபேண்டசி, அதாவது ஓன் ஸ்கில் பேஸ்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டிங் ஆப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா சேஃபாக இன்றைக்கி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் வந்துருச்சு. பட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லேயே பெஸ்ட்டான அப்ளிகேஷன் பார்த்தாக்கா Dream11 தான் சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மைனஸ்ன்னு பார்த்தா இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் தான். யூசர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்க. அதனால் வேண்டி மேட்ச் லூஸ் பண்ணுறவங்க, அதாவது இந்த ஃபேண்டசியில் வந்து லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு மெயினாக தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன். ஸோ அதை தாண்டி ப்ளே பண்ணுறவங்க புரிஞ்சு ப்ளே பண்ணணும். ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும். கிரிக்கெட் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் வின் பண்ண முடியும். அதை தாண்டி லக்குன்னா லக்குக்கு இங்கே வேலையே கிடையாது. ஓன் ஸ்கில்லு தான். உங்களுக்கு என்ன கிரிக்கெட் நாலேஜ், இந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதில் வின்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் வின் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதிகமாக ஃபேண்டசி ப்ளே பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்கில்லை வந்து டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் ரீசனு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டீம் 49 ரூபா இல்லை 59 ரூபா போடுறாங்க ஒரு டீம் கான்டெஸ்ட் அப்படின்னா, அது ஒரு நாள் போச்சுனாக்கா அதோட விட்டுறீங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 டீமு, மேக்ஸிமம் ஒரு 9 டீம் போடலாம். ஸோ இதுதான் என்னோட சஜஷன். ஸோ அந்த 9 டீம் போடும்போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் எப்போ ட்ரை பண்ணணும்னா உங்களுக்கு சில மேட்சஸ்லாம் தெரியும். ஸோ இந்த ஐபிஎல் போயிட்டு இருக்குன்னா அந்த ஐபிஎல்ல சில மேட்சஸ்னால் கிளியர் கட்டாக அந்த டீம் தான் வின் பண்ணணும், இந்த பிளேயர்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆவாங்க அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் ரிஸ்க் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான், அதுதான் என்னோட சஜஷன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டசிங்கிறது டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த Dream11 மூலிமா தான் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் கொடுக்குறோம். ஸோ திரும்பவும் வந்து ஃபேண்டசியில் வந்து மேட்சில் இப்போ ஃபண்டு லூஸ் பண்ணுறவங்க, கேஷ் லூஸ் பண்ணுறவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து செட் ஆகலைன்னு அர்த்தம். டோட்டலாக இதை விட்டு வெளியில் போயிடலாம். ஸோ அதை தாண்டி உள்ளே இருந்துக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ராங்கான விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயம் ஒத்து வரலைன்னா சாலரியாக நீங்கள் ஒதுக்கிக்கலாம். ஸோ அவங்களும் டிஸ்க்ளைமரோட தான் கொடுக்குறாங்க. நானும் பர்டிகுலராக இந்த வீடியோ வந்து இதுவரை நம்ம ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ளே பண்ண சொல்லி யாருக்குமே கம்பல்ஷனே கொடுக்கல. ஸோ நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். பட் இந்த அப்ளிகேஷன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறது வந்து கிராண்ட் லீக் மட்டும் தான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதுவரை நான் ஸ்மால் லீக் ட்ரை பண்ண சொல்லி நான் சொன்னவே இல்லை. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி எல்லா மேட்ச்சுக்கும் நம்ம வீடியோ போகிறது கிடையாது. பர்டிகுலராக மெகா கான்டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது லாஸ்ட் சீசன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 பேர் வின் பண்ணாங்க ஃபஸ்ட் ப்ரைஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 50 ரேங்க்குள்ளே எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, நல்ல வின்னிங்ஸ் எடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நல்லாவே செட்டில்டு ஆகிட்டாங்க. ஸோ யாருமே வந்து பெருசாக வந்து இந்த அப்ளிகேஷனில் லாஸ் ஆகலை. புரிஞ்சு ப்ளே பண்ணுறவங்க நல்ல வின்னிங்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ புரியாமல் பண்ணுறவங்க சில பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதை தாண்டி வந்து ஹெட் டு ஹெட்ஸ் மேட்ச்சு, அடுத்து பார்த்து ஸ்மால் லீக், இந்த மாதிரிலாம் விஷயத்தில் நிறைய மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம இதுவரையும் ப்ளே பண்ணதில்லை. நம்ம கிராண்ட் லீக் மட்டும் தான் ட்ரை பண்ணுறோம். பட் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எடிட் பண்ணுற விஷயங்கள் நடக்காது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. ஒருவேளை உங்களுக்கு இதில் நான் சொல்கிறதுல சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் மேட்ச் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ண பிற்பாடு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். அதில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் டீமை நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் வர்றாங்களோ அந்த டீமும் அதில் இருக்கான்னு கம்பேர் பண்ணி நீங்களே செக் பண்ணிங்கன்னா உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ அதை தாண்டி இதில் ப்ளே பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக ப்ரைஸ் பிரேக்கை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா Dream11 நிறைய வந்து கேஷ் கூப்பன் கொடுப்பாங்க, நிறைய டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இந்த டைமில் வந்து கொடுக்குறதே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு மைனஸாக தான் இருக்குது இப்போ பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்கிறது கொஞ்சம் பெரிய ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. ஒரு 3 கோடி 4 கோடி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க.
இப்போ ஒவ்வொரு மேட்சும் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் சீசனில் வந்து ஒரு பெரிய கான்டெஸ்ட் மெகா கான்டெஸ்ட் அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரை பண்ணும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ப்ரெடிஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 59 ரூபா என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரி ஃபீஸ் கூட முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 49 ரூபா இருந்தது. ஃபஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள் 2 கோடி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ரைஸு 2லேருந்து 5 வரையும் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், ஷோ பண்ணுறவங்களுக்கு அதாவது 5 ப்ரைஸ் வரையும் 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி கீழே போயிட்டீங்கன்னாங்க ரேங்க் பாருங்கள் ரொம்பவே கம்மியாக கொடுக்கும். இதுதான் அந்த ப்ரைஸ் பிரேக்கப். ஸோ நீங்கள் இந்த 74 லட்சத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு வரும். அதாவது என்ட்ரி ஃபீஸுங்கிற அந்த 59 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரேங்க் கீழே போயிட்டுனா கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஸோ அதை தாண்டி வந்து டோட்டல் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டரில் வர்றீங்க, இந்த 74 லட்சத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500க்குள்ளே வர்றீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 59 ரூபா வந்து ஷேர் பண்ணி 3 ரூபா 4 ரூபா அந்த மாதிரி கூட கிடைக்கும். ஸோ அந்த ரேங்க்கில் நிறைய பேர் வந்துட்டாக்கா அதுக்கு கீழே இருக்கிற கேஷை தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வேணால் நடக்கும். பட் அது வந்து டோட்டல் மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. இந்த அப்ளிகேஷனோட ப்ரைஸ் பிரேக்கப்போட அந்த என்ட்ரிக்குள்ளே வர்றவங்களுக்கு அந்த கேஷை வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பிரேக்கப் பாருங்கள், ஆல்மோஸ்ட் நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது இந்த ப்ரைஸை தான் பார்ப்பீங்க. டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸை பார்த்து தான் மேக் பண்ணுவீங்க. அதிகமாக ஒரு 10 டீம் 15 டீம் போடுவீங்க. ஸோ அதில் கேப்டன் விசிங்கிற விஷயம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ரேங்க் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 100% இல்லை. ஸோ அப்போ நீங்கள் 20 டீம் போட்டாலும் வேறு ஐடியில் 50 டீம் போட்டாலும் 100% இல்லை 1000% லாஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2010லேருந்து நான் கண்டினியூவாக இந்த அப்ளிகேஷனை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல வின்னிங்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய டைம் இக்கட்டான சூழ்நிலையில் நல்ல வின்னிங்ஸ் எனக்கு கிடச்சிருக்குதுல. ஸோ இந்த ஐபிஎல் இந்த மாதிரி சீசனில் வந்து மட்டும்தான் மெகா லீக் வந்து பெரிய கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை தாண்டி இந்தியன் டீம் ப்ளே பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு கான்டெஸ்ட் நல்ல பிரேக்கப்பில் கொடுக்கும்போது அந்த மாதிரி டைமில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். பட் ஆல்மோஸ்ட் வந்து இதில் வந்து ஸ்கேமு மோசடி அந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னாக்கா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது மூலிமா தெரியறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து ட்ரீம் லெவனில் அப்ளிகேஷனில் இதை தாண்டி ட்ரீம் லெவனு இல்லை வேறு ஃபேண்டசி அப்ளிகேஷன் யாருமே உங்களுடைய காசை வந்து உங்கள் அனுமதி இல்லாமல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை. ஸோ இந்த 59 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் பே பண்ணுறீங்க. ஸோ இதை தாண்டி அந்த குற்றச்சாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 லட்சம் லூஸ் பண்ணேன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 லட்சம் கட்டுறாங்க, 60 லட்சம் கட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே நாளில் அவ்வளோ அமௌண்ட்டு இந்த அப்ளிகேஷனில் ஆட் பண்ணுறாங்க, கேஷ் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக வந்து நம்புற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குங்கிறதுனால நம்ம ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை சில விஷயங்கள் நான் சொல்ல விட்டுருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியுங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.